ஏன்னா பாஜக ஆளாத மாநிலங்கள்ல அதிகாரிகளை எப்படி பந்தாடலாம் என்பதில் தான் ஒன்றிய அரசுடைய மொத்த கவனம் இப்ப இருக்கு. தேர்தலை தோக்க அச்சத்தில் ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் SIR சொல்லி கொண்டு வந்து இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சிருக்கிறாங்க. அதை முடிச்சிட்டு அடுத்து என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டில் தங்களுக்கு சாதகமான அதிகாரிகள் நியமிச்சு தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணலான்னு பார்க்குறாங்க. எத்தனையோ தேர்தல்களை தமிழ்நாடு பார்த்திருக்கு. அமைதியான தேர்தலுக்கு தமிழ்நாடு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்படிப்பட்ட நம்ம மாநிலத்தில் முதல் முறையா தேர்தலை காரணம் காட்டி தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளை இப்ப மாத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு பயம் ஏன் அவங்களுக்கு? வாக்களிக்க போற மக்களை திராவிட மாடல் 2.0 வேணும்னு எப்போ டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன் இதை தேர்தல் ஆணையம் பாஜக உணராம இருக்கிறாங்க? அது கூட பரவாயில்ல. நிறைய கட்டுக்கதைகளை சொல்லிட்டு நப்பாசையில் அலைகிறாங்க. இப்படித்தான் 2021 தேர்தல் அப்போ முதலமைச்சர் ஆகிற யோகம் ஸ்டாலினுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு திரிஞ்சாங்க. சொன்னாங்கல்ல, கட்டம் சரியில்லை சொன்னாங்கல்ல. யோகத்தை நம்பி சும்மா இருப்பவனா இந்த ஸ்டாலின்? அதிர்ஷ்டம் இல்லைன்னு அழுத்துக் கொள்பவனா இந்த ஸ்டாலின்? நான் யோகத்தை நம்புறவன் அல்ல, என்னுடைய உழைப்பை நம்புறவன். தலைவர் கலைஞரிடம் உழைப்பை கற்றுக்கொண்ட மாணவன் நான். அதே போல இப்போ 2020 தேர்தலுக்கு என்னென்ன சொல்றாங்க? இப்ப என்ன சொல்றாங்க? திமுகவில் யாரும் தொடர்ந்து 2 முறை யாரும் முதலமைச்சர் ஆனது இல்லையா. போன முறை நீங்க சொன்னதை உடைச்சு நான் முதலமைச்சர் ஆனேன். 2வது முறை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதையும் உடைக்கிறேன் பாருங்க. என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகள் இருக்காங்க. மக்கள் நம்பக்கம் இருக்காங்க. எல்லாத்தையும் உடைச்சு 2021 பெற்றதை விட அதிக தொகுதியில் வென்று ஆட்சிக்கு வருவோம் பாருங்க. எதிரிகள் வெட்டிக்கதை பேசிட்டு கனவு கண்டுட்டு இருக்காங்க. நாம தமிழ்நாட்டை முன்னேற்றுகிற கனவை காண்போம். 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆளும் வாய்ப்பு திமுகவுக்கு கிடைச்சா தமிழ்நாட்டை வளர்ச்சி எப்படி இருக்கும்னு 2031 நாம காட்டுவோம். ஆல்ரெடி ரிசல்ட் பார்த்துட்டோம். எப்படி தெரியுமா? 2026 தேர்தலின் சூப்பர் ஸ்டாரை இறக்கிட்டோம். சூப்பர்